அத்தியாயம் 380 வாளின் உணர்வும் ரகசியங்களும் பாகம் 1. யாட்டிங் தன் தோற்றத்தை மற்றவர்கள் பார்ப்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஹாவ்யூவைப் போலவே தோன்றியவுடன் அவள் மந்திர உச்சரிப்பை தொடங்கினாள். உடனடியாக அவளிடமிருந்து ஒரு பொன்னிற ஒளி பரவி லாங் ஹவோசனை நோக்கி சென்றது. லாங் ஹவோசன் தலையை உயர்த்தி கையில் இருந்த ஒளியின் தேவியின் ஆரியாவை பார்த்தான். ஆனால் அவன் எந்த மந்திரத்தையும் உச்சரிக்கவில்லை. அவனது முழு கவனமும் அந்த தெய்வீக வாளில் இருந்தது. ஒளியின் தேவியின் ஆரியாவிலிருந்து வெளிப்பட்ட மாபெரும் வாளின் உணர்வு எல்லோரும் பார்க்கும்போது மெதுவாக உள்ளே இழுக்கப்பட்டு வாளுக்குள் மறைந்தது. ஆனால் ஒவ்வொரு பகுதி மறையும் போதும் ஆரியாவின் தோற்றம் மாறியது. பளபளப்பான பொன்னிறத்திலிருந்து அது கரும்பொன் நிறமாக மாறியது. லாங் ஹவோசனின் கண்கள் மின்னல் போல் ஒளிர்ந்தன. அவன் அந்த தெய்வீக வாளுடன் ஒரே உருவமாக மாறுவது போல் தோன்றியது. ஒளியின் தேவியின் ஆரியா கூர்மையாக மாறியது. அந்த வாள் அவனது உடலின் ஒரு பகுதியாக உணரப்பட்டது. வாளின் உணர்வு தொடர்ந்து வலிமையடைந்தது. லாங் ஹவோசனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட பொன்னிற ஒளி மேலும் செறிவாகவும் வலிமையாகவும் மாறியது. இந்த நிலையில் அவன் மாயத்தோட்டத்தின் மலைகளுக்கு திரும்பியது போல் உணர்ந்தான். ஆனால் இம்முறை அவன் புரிதலால் மட்டுமல்ல, திமிரான பெருமையாலும் நிரம்பியிருந்தான். 9ஆம் நிலை வலிமைமிக்கவர் முன்னாலும் அவன் பயப்படவில்லை. ஹாவ்யூவும் யாட்டிங்கும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை லாங் ஹவோசனுக்கு செலுத்தினர். ஹாவ்யூ ஒளி உறுப்பின் ஆன்மீக உயர்த்தலை பயன்படுத்தியது. இம்முறை சிறிய ஒளி மட்டுமல்ல, மற்ற 3 தலைகளும் தங்கள் உறுப்புகளை முழுவதுமாக ஒளியாக மாற்றி லாங் ஹவோசனுக்கு முழு வலிமையுடன் உதவின. யாட்டிங் ஒளிமய உலகு மந்திரத்தை எளிமையாக பயன்படுத்தினாள். ஆனால் அவளது ஒளிமய உலகு சாதாரண மந்திரங்களை விட 3 மடங்கு திறமையாக இருந்தது. இந்த ஒளி ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் அவளால் தூய்மையாக்கப்பட்டது. ஓரளவு மிகையாகச் சொல்லவில்லை, லாங் ஹவோசனால் போரில் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க முடியாவிட்டாலும் அவனது போர் வலிமை இப்போது குறைந்தபட்சம் 20,000 அலகு ஆன்மீக ஆற்றல் கொண்ட வலிமைமிக்கவர்களுக்கு இணையாக இருந்தது. யாட்டிங்கும் ஹாவ்யூவும் அளித்த ஆதரவு அசாதாரணமாக இருந்தது. இறுதியாக ஒளியின் தேவியின் ஆரியா முழுவதும் கரும்பொன் நிறமாக மாறியது. அவனது உடலும் அந்த நிறத்திற்கு மாறியது. இந்த உணர்வு விசித்திரமாக இல்லை, மாறாக மிகவும் அற்புதமாக இருந்தது. அவனது வாளின் உணர்வு வாரியர் கோயிலுக்கு வெளியேயும் உணரப்பட்டது. இந்த வீச்சு வானத்தையும் பூமியையும் பிளக்கும் வல்லமை கொண்டதாக இருந்தது. அந்த நேரத்தில் லாங் ஹவோசன் நகர்ந்தான். இடது காலை முன்னோக்கி வைத்து கையிலிருந்த கனமான வாளால் தைரியமாக வீசினான். அது எளிமையாகவும் நேரடியாகவும் இருந்தது. எந்த அலங்காரமும் இல்லை. புனித அசுர வீச்சு. லாங் ஹவோசன் அந்த வீச்சை வீசும்போது ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தவில்லை. ஆனால் அவனது வாளின் உணர்வு காற்றில் பயங்கரமாக வெளிப்பட்டு எந்த ஒலியையும் உருவாக்காமல் எந்த ஆன்மீக ஆற்றலையும் வெளியிடாமல் இருந்தது. அந்த கரும்பொன் ஒளி மின்னலை பார்த்தவுடன் அனைவரும் அந்த கூர்மையான வாளின் உணர்வை உணர்ந்தனர். அது வாரியர் கோயிலின் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் பிளவு ஒலிகளை உருவாக்கியது. வாரியர் கோயிலின் வலிமைமிக்கவர்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலை உடல் கவசமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வாளின் உணர்வை உணர்ந்தவுடன் அவர்கள் உள்ளுணர்வாக கவசமணிந்தனர். இந்த தாக்குதலை உண்மையில் எதிர்கொண்டால் என்ன ஆகும்? ஹியூ யோங்ஹாவின் முகம் இம்முறை உண்மையாகவே மாறியது. ஏனெனில் இந்த வீச்சை எதிர்கொண்டவர் அவனாக இருந்தால் லாங் ஹவோசனை வெல்ல முடிந்தாலும் காயமின்றி தப்பிக்க முடியாது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. இந்த பையனின் பயிற்சி இன்னும் 7வது நிலையை எட்டவில்லை. ஆனால் ஹியூ யோங்ஹாவோ 9ஆம் நிலையில் அனுபவமிக்க வலிமைமிக்கவர். ஆனால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது, அந்த வான மீயுறுகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. இந்த வீச்சை வீசிய பிறகு லாங் ஹவோசன் தடுமாறி விழுந்தான். யாட்டிங் அவனை பின்னால் இருந்து தாங்கி விழாமல் தடுத்தாள். யாட்டிங்கிடமிருந்து மென்மையான பொன்னிற ஒளி வெளிப்பட்டு லாங் ஹவோசனை குணப்படுத்தியது. ஹாவ்யூவின் 4 தலைகளும் மெதுவாக உயர்ந்து அதன் கண்கள் ஊதா நிறமாக மாறின. லாங் ஹவோசனின் நெற்றியில் 9 ஊதா நிற கோடுகள் தோன்றின. கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தெழுந்த பிறகு அந்த நிறம் ஊதா பொன்னிறமாக மாறியிருந்தது. லாங் ஹவோசன் லேசாக நடுங்கி மெதுவாக நிமிர்ந்து நின்றான். மீண்டும் வழக்கமான பொன்னிறமாக மாறிய ஒளியின் தேவியின் ஆரியா அவனது வலது கையில் உறிஞ்சப்பட்டது. முந்தைய வீச்சை வீசிய பிறகு அவன் தற்காலிகமாக மயங்கி ஹாவ்யூவும் யாட்டிங்கும் அளித்த குணப்படுத்துதலால் மீண்டான். ஆனால் இவை அனைத்தும் மதிப்புக்குரியவை. முந்தைய வீச்சு வுஷாங்கின் சிற்பத்தை பார்த்து அவன் பெற்ற புரிதலையும் அவனது வாளின் உணர்வையும் ஒருங்கிணைத்தது.
மிகையாகச் சொல்லவில்லை. அவனது வாளின் உணர்வு புரிதல் இப்போது மிக ஆழமான நிலையை எட்டியிருந்தது. குறைந்தபட்சம் வுஷாங் 30 வயதில் இருந்தபோது இருந்த நிலையை அவன் எட்டியிருந்தான். வாரியர் கோயிலின் வலிமைமிக்கவர்கள் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் அவர்கள் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. லாங் ஹவோசென் தோல்வியடைந்தாலும் முந்தைய பயங்கரமான வாளின் உணர்வு மிகவும் வலிமையாக இருந்தது. ஹியூ யோங்ஹாவும் வுஷாங்கை போரில் பார்த்திருந்த துணை தலைவரும் இதை மிக ஆழமாக உணர்ந்தனர். அந்த கணத்தில் அவர்கள் வுஷாங் மீண்டும் உயிர் பெற்றதைப் போல் உணர்ந்தனர். இந்த வாளின் உணர்வை உணர்ந்தவுடன் லாங் ஹவோசெனுக்கு ஒளியின் தேவியின் ஆரியாவை பயன்படுத்த தகுதி இருப்பது அனைவருக்கும் புரிந்தது. முழு வாரியர் கோயிலிலும் இப்படியொரு நபரை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஹவோசென் ஹியூ யோங்ஹாவோ சற்று முன்னேறி இந்த பையனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற விரும்பினான். இந்த பையனை வாரியர் கோயிலின் மற்ற முக்கியஸ்தர்களை சம்மதிக்க வைத்து இந்த தெய்வீக வாளின் எஜமானாக்க முடியுமா என்று அவன் யோசித்தான். லாங் ஹவோசென் பலவீனமான பார்வையுடன் திரும்பி ஹியூ யோங்ஹாவை பார்த்து கஷ்டப்பட்டு புன்னகைத்தான். இப்போது அவனால் பேச முடியாத அளவுக்கு பலவீனமாக உணர்ந்தான். ஹாவ்யூவும் யாட்டிங்கும் உதவி செய்யாவிட்டால் அவன் ஆழ்ந்த மயக்கத்தில் விழுந்திருப்பான். முந்தைய ஆன்மீக ஆற்றல் செலவு மிக அதிகமாக இருந்தது. அது ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்ல, அவனது மனவலிமையும் உடல் வலிமையும் கூட. இப்போது அவனால் ஒரு விரலை கூட தூக்க முடியவில்லை. நிச்சயமாக ஹாவ்யூவும் யாட்டிங்கும் ஒருங்கிணைந்து உதவியதால் அவனது நிலை நிமிடத்திற்கு நிமிடம் மேம்பட்டது. ஹாவ்யூவிடமிருந்து ஆழமான ஊதா ஒளி வெளிப்பட்டு லாங் ஹவோசென் அதை உறிஞ்சியதால் அவனது உடல் வலிமை படிப்படியாக திரும்பியது. யாட்டிங் தனது தூய்மையான ஒளி உறுப்பை அவனுக்கு அளித்தாள். ஹியூ யோங்ஹாவோ பெருமூச்சு விட்டான். பையா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நீ தோல்வியடைந்தாலும் நீ செய்தது பல மடங்கு அதிகம். இப்போதைக்கு இந்த தெய்வீக வாளை பயன்படுத்த ஒரே தகுதியானவன் நீ மட்டுமேன்னு எனக்கு புரியுது. ஒளியின் தேவியின் ஆரியாவுக்கு நீ ஒரு சிறந்த எஜமானன். நீ லாங் சிங்யூவின் மகன், நைட் கோயிலின் ஒரே வாரிசு. நான் இதைச் சொல்லக்கூடாது, ஆனால் ஒளியின் தேவியின் ஆரியா எங்க வாரியர் கோயிலுக்கு மிக முக்கியமானதுன்னு உனக்கும் புரியும். என்னால் இதற்கு நிகரான எதையும் பேரமாக கொடுக்க முடியாது, என் பதவியை தவிர. நீ விரும்பினால் நீ வாரியர் கோயிலின் தலைவராகலாம். நான் மகிழ்ச்சியோடு என் பதவியை விட்டுக்கொடுத்து உனக்கு முழு ஆதரவு அளிப்பேன். உன்னோட பேய் வேட்டை படையோட பணிகளை தொடர வேண்டாம். வாரியர் கோயிலின் தலைவராக உன்னோட பயிற்சிக்கு கோயிலின் முழு ஆதரவு கிடைக்கும். எதிர்காலத்தில் நீ ஒரு இரண்டாவது தளபதி ஆகலாம்னு நம்புறேன். இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது ஹியூ யோங்ஹாவோ உற்சாகமாக உணர்ந்தான். இந்த முடிவு கடினமாக இல்லை, ஒரு கணத்தில் எடுக்கப்பட்டது. யாருடனும் கலந்தாலோசிக்காமல் அவன் மற்றவர்களை சம்மதிக்க வைக்க முடியும்னு நம்பினான். அவனது வார்த்தைகள் புகழ்ச்சியாக இல்லை, மனதின் ஆழத்திலிருந்து வந்தவை. லாங் ஹவோசென் உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பு. 9ஆம் நிலை வலிமைமிக்கவராக ஹியூ யோங்ஹாவோ அவனது துணையும் ஒளி பேயும் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவை என்பதை தெளிவாக பார்த்தான். அவனது இரட்டை இறக்கைகள் அவனது எதிர்கால வலிமையின் எல்லையற்ற திறனை நிரூபித்தன. இப்போது லாங் ஹவோசென் 6வது நிலையில் இருக்கலாம், ஆனால் 7வது நிலை வலிமைமிக்கவர் கூட அவனை எதிர்க்க முடியாது என்று ஹியூ யோங்ஹாவோ உறுதியாக நம்பினான். இப்படியொரு இளம் வலிமைமிக்கவனை பார்த்து அவனால் தனது ஏக்க உணர்வுகளை அடக்க முடியவில்லை. ஆனால் லாங் ஹவோசனிடம் தனித்துவமானவை மிக அதிகம். அவனுக்கு இன்னும் என்ன கொடுக்க முடியும்? நைட் கோயிலை விட்டு வாரியர் கோயிலில் சேர அவனை எவ்வாறு சம்மதிக்க வைப்பது? இப்படி ஒளியின் தேவியின் ஆரியா எப்போதும் வாரியர் கோயிலில் இருக்கும். குறுகிய நேரத்தில் அவனால் யோசிக்க முடிந்தது தனது வாரியர் கோயில் தலைவர் பதவி மட்டுமே. கோயில் கூட்டணி 6 பெரிய கோயில்களால் ஆனது. ஒரு கோயிலின் தலைவராக ஆவது கூட்டணியின் 6 பெரிய தலைவர்களில் ஒருவராக ஆவதற்கு சமம். இது ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த கௌரவமும் பதவியும். இதை பட்டம் பெற்ற பேய் வேட்டை படைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே பொருத்த முடியும். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. வாரியர் கோயிலின் ஒவ்வொரு வலிமைமிக்கவரின் வாயிலிருந்தும் ஆச்சரிய குரல்கள் எழுந்தன. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை தங்கள் கோயில் தலைவர் இப்படியான வார்த்தைகளை இப்போது சொல்வார் என்று. மேலும் ஹியூ யோங்ஹாவின் பதவியை பொறுத்தவரை இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு அவர் பின்வாங்க மாட்டார். கூட்டணியில் யாராலும் அவரை தடுக்க முடியாது. நிச்சயமாக லாங் ஹவோசென் உண்மையில் வாரியர் கோயிலின் தலைவராக உட்கார முடியுமா என்பது மற்ற முக்கியஸ்தர்களின் ஒருமித்த ஒப்புதலால் முடிவு செய்யப்படும். ஆனால் ஹியூ யோங்ஹாவோ இப்போது வாரியர் கோயிலின் உச்சத்தில் இருந்தார்.
அவரது வாக்குறுதியுடன் லாங் ஹவோசென் ஏறக்குறைய பாதி அரியணையில் உட்கார்ந்து விட்டான். மூத்தவரே, லாங் ஹவோசென் பலவீனமான குரலில் சொன்னான். ஹியூ யோங்ஹாவோ உறுதியாக தொடர்ந்தார். நான் இப்போது சொன்ன வார்த்தைகள் மாறாது, வருத்தப்படவும் மாட்டேன். நீ வாரியர் கோயிலின் தலைவர் பதவியில் உட்கார விரும்பினால் அது எங்கள் கோயிலுக்கு ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்கும். நீ இப்போது இளமையாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் நீ வாரியர் கோயிலை பெருமைப்படுத்துவாய், தளபதி ஏவை கூட மிஞ்சுவாய். பையா, வா, வாரியர் கோயிலின் கதவு உனக்கு அகலமாக திறந்திருக்கு. எதிர்காலத்தில் நீ வாரியர் கோயிலை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். ஹியூ யோங்ஹாவின் வார்த்தைகள் நிச்சயமாக மிகவும் கவர்ச்சியாக இருந்தன. கோயில் கூட்டணியின் 1000 ஆண்டு வரலாற்றில் இப்படியொரு நிலை முதல் முறையாக ஏற்பட்டது. மேலும் ஹியூ யோங்ஹாவுக்கு லாங் ஹவோசனின் உண்மையான வயது தெரியவில்லை. 16 வயது இளைஞன் கோயில் தலைவர் என்ற முக்கிய பதவியில் உட்காருவது முற்றிலும் முன்னெப்போதும் இல்லாத நிகழ்வு.